அந்த பிரிக்ஸ் மாநாட்டில் கூட 3 நாடுகள் ஒன்றாக இணைந்து செயல்பட வேண்டும்ன்ற ஒரு முடிவுக்கு வந்தாங்க. இந்தியா, சைனா, ரஷ்யா அந்த 3 நாடுகள் இணைந்து செயல்பட்டால் உலக நாடுகளுக்கே நம்ம ஒரு பாதுகாப்பாக இருப்போம். அவங்க மிரட்டுறதுக்காக செய்யலை. இனி உலகத்துக்கு பாதுகாப்பான ஒரு விஷயமாக நம்ம இருப்போம் அப்படிங்கிற மாதிரி. அதாவது அமெரிக்கா அல்லாத மற்ற நாடுகள் எல்லாம் இணைந்து எல்லாத்தையும் ஒத்துமையாக கொண்டு போகணுங்கிறது தான் அவங்களுடைய எண்ணம். பொருளாதாரம், அதாவது தீவிரவாதத்தை ஊக்குவிக்கக்கூடாது, மற்ற தவறான விஷயங்களை ஊக்குவிக்கக்கூடாது, போதைப் பொருட்களை ஊக்குவிக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி எண்ணத்தெல்லாம் கொண்டு வந்து அவங்க நடைமுறைப்படுத்தினாங்க. இது அமெரிக்காவுக்கு பெரிய ஒரு பயத்தை ஏற்படுத்தியது. தொடர்ந்து இது மாதிரியான ஒரு சூழ்நிலை நடக்கும் பட்சத்தில் நிச்சயமாக தொழில்துறையில் ஒரு பெரிய மாற்றம் வரும். அதன் காரணமாக தொழில்துறையில் பங்குச்சந்தையில் முதலீடு செய்யாமல் பெரும்பாலான முதலீட்டாளர்கள் தங்கத்தின் மீது முதலீடு செய்ய தொடங்கியதும் தங்கம் விலை சர்வதேச சந்தையில் உயர்வதற்கு ஒரு காரணமாக இருந்தது. ஆச்சி கொழுக்கட்டை மாவு வந்தாச்சு. ஆச்சி கொழுக்கட்டை மாவிற்கு கொழுக்கட்டை அச்சை கேட்டு வாங்குங்கள்.